பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி டெலிவரன்ஸ் மூலிமா கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவனுக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்கள் அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மகிழ செய்ய போகிறார். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தை எப்படியா சொல்லுகிறது? நீதிமொழிகள் 23 அதிகாரம் 18 வசனம். Proverbs chapter 23 verse 18. ஏசப்பாவுடைய வார்த்தை எப்படியா சொல்லுகிறது? நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமேன். என் கண்பார்களே, இதை பார்த்து கொண்டிருக்க உங்களை பார்த்து ஏசப்பா சொல்றார், நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் போராட்டத்துக்கு முடிவுண்டு, உன் கண்ணீருக்கு முடிவுண்டு. வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் முடிவுண்டு என்று ஏசப்பா வாக்கு கொடுக்கிறார். நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. என் கண்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை எந்த காரியத்தை நீங்கள் ஏசப்பாவை நம்பி இருக்கிறீங்களோ, எந்த காரியத்தில் ஏசப்பா எனக்கு அற்புதம் செய்வார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, உங்களை பார்த்து தான் ஏசப்பா சொல்கிறார், நிச்சயமாகவே முடிவுண்டு மகளே, நிச்சயமாகவே முடிவுண்டு என் மகனே, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஒருவேளை நீங்கள் மனுஷனை நம்பினா நீங்கள் வெக்கப்பட்டு போவீங்க. நீங்கள் ஏசப்பாவை நம்பும் போது, அவரே நீங்கள் சார்ந்து இருக்கும் போது, ஏசப்பா உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், என்ன போராட்டங்கள் இருந்தாலும், அது எல்லாவற்றையும் மாற்ற அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் நம்புகிற தேவன், நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நீங்கள் விசுவாசிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவனுங்க. ஒருவேளை மனுஷனை நம்பி நீங்கள் வெக்கப்பட்டு போகலாம், மனுஷனை நம்பி நீங்கள் கைவிடலாம். ஆனால் ஏசப்பாவை நம்புகிற ஒருவரே ஏசப்பா கைவிடாத தேவன், ஒருவரே வெக்கப்படுத்தாத தேவன். நீங்கள் எந்த காரியத்தில் இந்த நாளில் கூட நீங்கள் விசுவாசத்தோடு ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கிறீங்களோ, எந்தெந்த காரியத்தில் அவரை நீங்கள் நம்பி இந்த நாளில் நீங்கள் காரியங்களை செய்ய போகிறீங்களோ, ஏசப்பா சொல்கிறார், நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் நம்புகிற ஏசப்பா இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். விசுவாசத்தோடு அவரை நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, இந்த வேலை கூட ராஜா, இந்த நாளை நீங்கள் வாக்கு கொடுத்தீரப்பா, நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமாண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வேலை கூட யாரெல்லாம் உண்மையே நம்பியிருக்காங்களாப்பா, உண்மையே சார்ந்திருக்காங்களே, ஏசப்பா எனக்கு அற்புதம் செய்வா, ஏசப்பா என் வாழ்க்கை இருக்கிற கஷ்டத்தை மாற்றுவா, ஏசப்பா என் வாழ்க்கை இருக்கிற கண்ணீரை தொடைப்பா, ஏசப்பா என் குடும்பத்தை ரட்சிப்பார் என்று விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருக்காங்கப்பா. என் ஜனங்களுக்கு அற்புதம் செய்வீராக, என் ஜனங்களுக்கு அதிசயங்களை செய்வீராக, என் ஜனத்துக்கு சுகத்தை கொடுப்பீராகப்பா. இந்த வேலை கூடப்பா நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு எந்தெந்த காரியத்தில் உண்மை நோக்கி கூப்பிடுகிறாங்களோ, உண்மை நோக்கி ஜெபிக்கிறாங்களப்பா, என் ஜனங்களுக்கு உடைய வார்த்தை அனுப்பி விடுதலை ஆக்குவீராக, வார்த்தை அனுப்பி சுகமாக்குவீராக, வார்த்தை அனுப்பி ஆசீர்வதிப்பீராகப்பா. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீரப்பா. உண்மையே நம்பியிருக்காங்கப்பா. என் ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்தப்பா, நீங்கள் மகிழ செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.